என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். நம்ம உலகத்தில் மனிதர்களை நம்பினா அவங்கள நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை வெட்கப்பட்டு போகலாம். ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஏதாவது தேவை இருக்கும், இல்லை இவ்வளவு மார்க் வேணும்னு இருக்கும். அந்த மார்க் நமக்கு வரல, நம்ம நம்பின மனிதர்கள் நம்ம தேவையே நம்ம கொண்டு வந்து தரல, நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, யார் மூலமாக கிடைக்கும்னு நினச்சோமோ அவங்க நமக்கு தரல, ஏதாவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிறத தான் இந்த உலகம் தப்பாக பேசுமே ஒழிய நமக்கு துரோகம் பண்ணவங்கள ஒன்றும் சொல்லாது. ஆசீர்வாதம் உனக்கு இல்லையா, நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, நம்ம ஒரு பாவி மாதிரியே அவங்க பார்ப்பாங்க. அது ஒரு நிந்தை. ஆசீர்வாதம் இல்லைங்கிறது ஒரு நிந்தை. மனிதனை நம்பினா அவன் கண்டிப்பாக நம்பிய எல்லாரும் காப்பாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நம்பினால் அவர் உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்துவார். உங்களை வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். சத்துருக்கள் நம்ம விழும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம தள்ளாடும் பொழுது தோள் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இன்னும் இவனை எப்படி விழ வைக்கலாம் தான் யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போயிருக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்க, ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்க. உங்கள் வெட்கத்தில், அவமானத்தில், நிந்தையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களை தள்ளாடாதபடிக்கு உறுதியாய் நிற்க செய்வார். உங்களுக்கு நன்மைகளை செய்வார்.